The shots are fired simultaneously from a top and bottom of a vertical cliff with the angle of projection 37 degree, 53 degree respectively. Striking an object at the ground simultaneously, the horizontal distance of an object from the cliff is 60 meter. Find the height of the cliff. அப்போ நம்ம கிளிஃப் மேல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், கிளிஃபோட பாட்டம்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் தட் ஐ நீட் அ டயக்ராம். ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கோங்க. ஒய் ஆக்சஸோட டாப்பை கிளிப் ஆக்கிக்கலாம். அப்போ இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம், சரிங்களா? இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். எத்தனை ஆங்கிளில்? தட் இஸ் 37. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம் 53. 37 53யும் 37 53 ஆட் பண்ணுங்க 90. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளா? சேம் ரேஞ்ச் போகுமா? நம்ம படிச்சிருக்கோம்ல 53. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுது? ஸோ இதில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி இங்கே விழுது, இங்கே ப்ரொஜெக்ட் ஆகி அதே சேம் ரேஞ்சில் விழுது. சரிங்களா? இங்கே தான் விழுது ரெண்டுமே. அப்போ நமக்கு என்ன, வாட் ரேஞ்ச் இஸ் கிவன்? 60 மீட்டர் இஸ் கிவன். நோ ப்ராப்ளம், நோ வரி. 60 மீட்டர் ரேஞ்ச். அப்போ ஃப்ரம் ஓலேருந்து ஹியர் பி பாயிண்ட், ஓபி பாயிண்ட் 60 மீட்டர். சரிங்களா? தென் நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 37, இங்கே வந்து 53. ரெண்டுமே இந்த வெலாசிட்டி கொடுக்கல, இந்த வெலாசிட்டியை u1 வச்சுக்கோங்க. u1 வெலாசிட்டி, இது u2 வெலாசிட்டி. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் த சாரி, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹைட்டை, இந்த கிளிப்போட ஹைட்டை ஹச்சுன்னு வச்சுக்கலாமா? ஹச்சுன்னு வச்சுக்கலாம். ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் தி கிளிப், ரைட்? அப்போ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கான எவ்வளோ டைம் ஆகுது? டிஎஃப், ஃப்ளைட் டைம். கீழே ஸ்ட்ரைக் ஆகுதுல்ல, பி பாயிண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுதுல, ஃப்ளைட் டைம், தட் இஸ் டி. தட் நமக்கு அடுத்தது நம்ம சால்வ் பண்ணலாமா? சரி. இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபார்முலா நமக்கு தெரியும். R ஈக்குவல் டு u² sin 2 theta by g. இங்கே ரேஞ்ச் எவ்வளோ? 60 தானே? 60 u² தெரியாது. இப்போ நம்ம இப்போ இதை அப்படியே வச்சுப்போம், u²னே வச்சுப்போம். என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்? ஸோ இது sin 2 theta 2 sin theta cos theta மாற்றிக்கலாம். sin 2 sin theta cos theta by g. அப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 53க்கு போட்டோம்னா இங்கேருந்து இது 2 ஷார்ட்னு வச்சுக்கோமா, 53 போடுவோம். இது வந்து ஷார்ட் 2. அப்போ 53 போட்டுக்கலாம். 60 ஈக்குவல் டு u2 ஸ்கொயர், ஏன்னா 2 ஷார்ட் தானே, 2 sin 53 டிகிரி cos 53 டிகிரி டிவைடட் பை 10. அப்போ நமக்கு 53க்கு என்னன்னா ஆங்கிள் வந்து 53 அப்படின்னா 53 sin 53 4/5 வரும். 4/5, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 53 இருக்குதுன்னா இது வந்து ஆப்போசிட் வந்து 4, ஹைபோட்டனஸ் வந்து 5. அப்போ இது வந்து 3 வரும். அப்போ cos 53 வந்து 3/5 வரும். ஓகே, ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் மெமரியில் இருக்கணும். இதை பேசிக் ஃபண்டமெண்டல் ட்ரையாங்கிள் தான். ஸோ வி நோ 60 ஈக்குவல் டு u², அதாவது செகண்ட் ஷார்ட் 2 ஆஃப் இங்கே 10 போட்டுக்கலாம். இங்கே 2 இன்ட்டு 4/5, 4/5, அப்புறம் 3/5. இங்கே இருக்கிறத அப்படியே ட்ரேஸ் பண்ணி போட்டாச்சு. இங்கே சைன் பதில் இதை போட்டிருக்கோம், cos 53 பதில் இதை போட்டிருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு u² மட்டும் தான் அன்னோன், அதர் ஆர் known. ஸோ u² we can calculate. So what is u²? 60 into 10 into 5 into 5 whole divided by 2 into 4 into 3 equal to u². எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா we have u² equal to எவ்வளோ வரும்? u² equal to something
அடிச்சு பார்ப்போம். 2 5க்கு பதிலாக ஒரு 5 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 30, இங்கே 1 டைம்ஸ், இங்கே 2, இங்கே 5, இங்கே 1 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ். ஓகே, then 10 5 into 5 divided by 2. இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into 5 into 5 into 5 into 5 divided by 2. 2 cancel. 5 4s are u square, that is u வந்து u squared equal to 5 னா u வந்து என்ன வரும்? 5 squared வரும். Then 25, u equal to 25. இதை பார்த்து நான் 25 எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ u வந்து 25 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ u2 வந்து 25, அதாவது செகண்ட் ஷாட்டோடைய வெலாசிட்டி 25. u2 equal to 25, ஆன்சர் 1. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஏன்னா ரெண்டுக்குமே ஒன்று தானே, டைம் ஆஃப் ஃப்ளைட் ஒன்று தான். வாட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட்? equal to 2u2 sin theta by g. சரிங்களா? இப்போ இதில் 2 வந்து 2 தான், u ஸ்கொயர் வந்து 25, sin 53 வேல்யூ 4/5 divided by 10. ஸோ இதை நம்ம TF இதான ஃப்ளைட் டைம் TF போட்டுக்கலாம். அப்போ நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 25 into 4 divided by 10 into 5. 5s are 1s are. இங்கே 5 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ். இப்போ என்ன வருது? 4 செகண்ட் வருது. தட் இஸ் 4 செகண்ட் இஸ் அ ஃப்ளைட் டைம். 4 செகண்ட் இஸ் அ ஃப்ளைட் டைம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஷார்ட் ஒன்னோட ஷார்ட் ஒன்றுக்கு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஷார்ட் நமக்கு டைம் இது வேணும், ஹைட் வேணும் இல்லையா? ஹைட் வேணும். ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா? அந்த பாருங்க, எனக்கு என்ன தெரியுது, இந்த டவர் ஹைட் தான் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் ஷார்ட் 1 எடுத்துக்கிறேன். ஃபார் ஷார்ட் 1, ஷார்ட் 1ல ரேஞ்ச் என்ன? x is equal to u1, ஹரிசாண்டல் வெலாசிட்டி நெவர் சேஞ்ச், அதனால cos 37 போட்டுக்கலாமா? ஓகே, அப்போ ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா there is no acceleration in x direction, ax equal to 0. ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச் இல்லையா? ரேஞ்ச் வந்து எனக்கு என்ன 60 தானே, 60. இப்போ u1 cos 37ஓட வேல்யூ 4/5. cos 37ஓட வேல்யூ 4/5. velocity into time flight time, that is range. Sorry, velocity into flight time. Horizontal velocity is constant. Horizontal velocity in the time flight time multiply பண்ணோம்னா எனக்கு range கிடைக்கும். range 60 தானே. horizontal velocity constant, அதனால constant velocity ஓட டைமை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு range கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம போறோம். u1 cos 37 ஓட வேல்யூ 4/5. sin ஆமா, யா, எஸ், கரெக்ட் தான். cos 37 4/5 தான். cos 37 ஓட வேல்யூ sin 53க்கு ஈக்குவல் 4/5. TF ஓட வேல்யூ எவ்வளோ? 4 செகண்டா? 4 செகண்ட். சரி, அப்போ என்ன வருது அப்படின்னா u1 மட்டும் வேணும்னா 60 into 5 divided by 4 into 4. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 70/5 4 கிடைக்குது. சரிங்களா? இதுதான் இந்த மீட்டர் பை செகண்ட். இதுதான் வந்து u1ஓட ஃபர்ஸ்ட் ஷாட்டோட வெலாசிட்டி. ஏன் ஃபர்ஸ்ட் ஷாட்டோட வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்கிறேன்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். பர்டிகுலர் ஹைட்ல சரியா வர மாட்டேங்குது. அது பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ப்ரொஜெக்ட் பண்ணல வெர்டிகல் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றோமா? என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றோம்? 37ல ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்ப இதான் வெர்டிகல் வெலாசிட்டி, இது ஹரிசாண்டல் வெலாசிட்டி. வெர்டிகல் வெலாசிட்டி uy, g அப்வர்டா இருக்குது, g வந்து டவுன்வர்டா இருக்கு, i2 டவுன்வர்டா இருக்குது.
அப்போ மைனஸ் ஹெச்னு போடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு மைனஸ் ஹெச், இந்த பொசிஷன் வந்து மைனஸ் ஹெச், இந்த பொசிஷனுக்கு தான் நம்ம போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எஸ்க்கு பதிலாக மைனஸ் ஹெச் பொசிஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? ஃப்ளைட் டைம் எடுத்திருக்கு. மைனஸ் ஹெச் பொசிஷனுக்கு ஃப்ளைட் டைம் எடுத்திருக்கும். சரியா? அதை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். யூஒய்க்கு பதிலாக இங்கே U1 போடணுமா? இனிஷியல் வெலாசிட்டி U1 தானே? இனிஷியல் வெலாசிட்டி U1. அப்போ U1 sin இது என்ன இனிஷியல் இந்த ஃபேக்டர் என்னமா ஒரு sin 45 sin 37 ஆமா? அதானமா U-ஓட வெலாசிட்டி, அப்வர்ட் வெலாசிட்டி. UY ஒன் ஷாட்டுக்கு அப்வர்ட் வெலாசிட்டி 37 டிகிரி இன்டு TF. இப்போ கிராவிட்டி வந்து டவுன்வர்டா இருக்கு. எனர்ஜி TF ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. நம்ம இனிமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் U1 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? U1 75/4. ஓகே குட். UY வந்து 75/4 பண்ணிருக்கோம். அப்புறம் sin 37 ஓட வேல்யூ sin 37 ஓட வேல்யூ sin 37 ஓட வேல்யூ நம்ம 3/5. 53 ஓட வேல்யூ தான் 4/5. இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் போட்டோமா? sin இங்க வந்து 37 வரும். அப்ப இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபோட்டனஸ் 3/5. flight time 4 செகண்ட் தானே? 4 செகண்ட் மைனஸ் ஹாஃப் g க்கு பதிலா 10 4 ஸ்கொயர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will get answer. சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will get answer. இது 40 இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5 டைம்ஸ் 1 டைம்ஸ் இங்கே வந்து 15 டைம்ஸ் வரும். ஸோ 5 3s are 45 வருது. இங்கே அடிச்சோம்னா 1 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு. ஸோ இங்கே 16 5s are 80 வருது. ஸோ 45 மைனஸ் 80 எவ்வளோ? மைனஸ் 35 வருது. மைனஸ் ஹச் ஈக்குவல் டு மைனஸ் 35. அப்போ ஹச் ஈக்குவல் டு 35. ஹச் ஈக்குவல் டு 35. இப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.